குற்றாலத்தில் தண்ணி விழுற மாதிரி இப்போ இந்த இடத்துல அந்த பிரசனம், மகிமை, அபிஷேகம் விழுந்துக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். கண்ணு மூடி அப்படியே குருவத்தை தூக்கி மேலே பாருங்க. எல்லாரும் சாமியை குளிப்பாட்டுறாங்க. ஆனால் நம்ம ஆவியானவர் நம்மளை குளிப்பாட்டுறாரு. அபிஷேகம் நிரம்பி வருகிறது. இதை டெய்லி நீங்கள் அனல் பண்ணிகிட்டே இருக்க, டெய்லி இந்த அபிஷேகத்தை அனல் பண்ணிகிட்டே இருக்க. அபிஷேகம் அனல் மூட்டணும் அப்படின்னு சொன்னால் அடுப்பில் விறகு வச்சு அதை தீயை அணைய விடாமல் எரிய வைக்கிற மாதிரி அவர் நம்ம கொடுத்துக்கிற வார்த்தையை நினைச்சிங்க நம்ம இதயத்தில் வச்சு அப்படியே எரிய விட்டுட்டே இருக்க. கைலாச மகாரிஷி சொல்லுகிறார், நான் கோகையிலே அப்படி தியானத்திலே அமரும்போது தேவமையுமே என்ன முடியிட்டே இருக்கும். நான் அதில் நிரம்பி அப்படியே நினைச்சிருப்பேன். அதுவே எனக்கு உணவாயிடும். அதுவே என் தாகத்துக்கு அது பானமாக, தாகம் இல்லாமல் பசி இல்லாமல் அப்படியே நிம்மதியாக நினைச்சிட்டு இருப்பேன். அதில் நிறைஞ்சி அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். அது என் சோர்வை போக்கும், என் விலைகினத்தை எடுத்து போடும், என் உடலுக்கு பலத்தை கொடுத்துட்டே இருக்கும், என் நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்துட்டே இருக்கும். இப்போ அது நடந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்கள் நரம்பு மண்டலங்கள் பலம் கிடைக்கிறது, உங்கள் எலும்பு மண்டலங்கள் பலம் கிடைக்கிறது, உங்கள் சரீர மண்டலங்கள் பலம் கிடைக்கிறது. உங்கள் வறட்சி இப்பொழுது செழிப்பாய் மாறுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. பல வருஷங்களாக நடக்காத விஷயங்கள் இப்போ அது நடக்க ஆரம்பிக்கிறது, நடக்கும். நீ இழந்ததெல்லாம் திரும்பி வரும். யோகு தான் இழந்ததை இரட்டத்தனையாக பெற்றது போல தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு வந்துடும், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு நிரம்பிட்டே இருக்கும். நீ ரெண்டு ஆசீர்வாதத்தையும் உடையனா இருப்ப. வெறும் கோயிலுக்கு போகிறவங்க, சாமியை போடுறவங்க, ஒரே ஒரு ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், அழிஞ்சு போகிற ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கும். அழியா செல்வம் ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்காது. நீங்கள் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ரெட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். ரிசீவ் பண்ணுங்க. இதை நான் ரிசீவ் பண்ணுறப்பா, பெற்றுக்கொள்கிறேன். பேசு, ஆவியில் பேசு. நான் பேசுகிற மாதிரி நீ பேசு. விசுவாசத்தில் என்னை செல்வந்தனாக்கி வச்சிருக்கிறீங்க. விசுவாசத்தை நான் எல்லாத்தையும் உண்டாக்க முடியும், எல்லாத்தையும் நடப்பிக்க முடியும். விசுவாசத்தினால் அனைத்தையும் நான் செய்ய முடியும். அப்படியேப்பட்ட ஒரு பவர்ஃபுல், ஆற்றல் வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு வல்லமையை வரத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க. அதுதான் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் அனைத்தும் அவனுக்கு அருளப்படுகிறது. நீ என்னை விசுவாசிக்கிறபடியினால் இப்பொழுது எழுப்பி நட என்று சொன்னான். நீ இப்பொழுது விசுவாசிக்கிறபடியினால் பார்வையடை என்று சொன்னான். விசுவாசம்தான் உனக்கு இப்பொழுது இந்த ஆவிக்குரிய கண்களை திறக்கிறது, பார்வையை கொடுக்கிறது. விசுவாசம், விசுவாசம் தான். விசுவாசத்தினால தான் நீங்கள் அவருக்கு பிரியமாக இருக்க முடியும், அவருக்கு சொந்தமாக முடியும், அவரை சொந்தமாக்கி கொள்ள முடியும். இப்போ விசுவாச வரத்தை பயன்படுத்துங்க. என்ன நடக்கணுமோ அதை இப்போ நடக்கணும்னு சொல்லுங்க. இயேசுவே, நீர் தந்த மீது வைக்கின்ற பார்வையை பதிய வைத்திருக்கிறேன். உங்கள் நாமத்தினால, உங்கள் நாமத்தை கொண்டு இப்பொழுது நான் கட்டளையிடுகிறேன். இப்போ நீங்கள் இயேசு நாமத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் ஆவியில் இருக்கிறீங்க, ஆவியில் நிறைஞ்சி இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியினால் ஏவுனால் இப்போ இயேசு நாமத்தை பயன்படுத்தி இப்போ பயன்படுத்துவது நடக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இப்படி பிரசனத்தில் நிறைஞ்சி, ஆவியில் நிறைஞ்சி இயேசுவின் பேரை சொல்லுங்க. அந்த பேரை சொன்னாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டுகள் அருந்து போகும். செய்வேலியின் கட்டுகள், மந்திரவாதத்தின் கட்டுகள் அறுந்து போவோம், வியாதியின் கட்டுகள் அறுந்து போவோம், பிசாசின் கட்டுகள் அறுந்து போவோம், மரண சங்கிலிகள் அறுந்து போகக்கூடிய
ஒரு ஆற்றல் வாய்ந்த ஜெபம் தான் இயேசுவின் நாமம். இப்போ சொல்லுங்க ஜீசஸ், உள்ளுக்குள்ளே சொல்லுங்க ஜீசஸ் 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 ஜீசஸ். எது நடக்கணுமோ அதை நினைச்சிட்டு சொல்லுங்க ஜீசஸ். இயேசுவை கொண்டு வருகிறேன், இயேசுவை கொண்டு வருகிறேன், வியாதியை இயேசுவை கொண்டு வருகிறேன், கஷ்டமே இயேசுவை கொண்டு வருகிறேன், விலகினப்படுத்துகிற ஆவியை இயேசுவை கொண்டு வருகிறேன், கவலையை உண்டாக்குற சாத்தானே இயேசுவை கொண்டு வருகிறேன். நீ என்கிட்ட வேலை செய்ய முடியாது. வெறுப்பின் ஆவியே நீ என்கிட்ட வேலை செய்ய முடியாது. பகைமையின் ஆவியே இனி என்கிட்ட இருக்க முடியாது, வெளியேறு. இயேசுவை கொண்டு வருகிறேன், எனக்குள்ளே இயேசுவை கொண்டு வருகிறேன். நான் வாழ்கிறேன் வீட்டில் இயேசுவை கொண்டு வருகிறேன். அவரை நான் கூப்பிடும்போது அவர் என் கூட வர்றாரு, அவர் கூட என் கூட வர்றாரு, என்ன வழி நடத்துறாரு. இயேசுவின் கரம் என்னை பிடித்திருக்கிறது, நான் பிடிக்கவில்லை, அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ கலங்காதே, நான் உன்னோடு இருந்து உனக்கு வெற்றி தருவேன். ரீமா நக்கர பூத்தி நமா உள்மரதி அங்கி மரபு சம்பி பூத்தனா எல் கரபதி அம்ரகனாதி அம்ரபு சல்வியா தெல் மரதி அங்கி மரபு சோ ஃபயர் லெஸ் லெஸ். இதான் ஆவியில ஜெபம் பண்றது. இப்படிதான் நீங்க ஆவியில நிரம்பி சொல்லுங்க. எது உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்குற சாத்தானை வா வெளியேன்னு சொல்லு. புருஷன் முன்னாடிக்குள்ள கலகத்தை மூட்டுகிற கலகக்காரனை வெளியேறுன்னு சொல்லு. தகப்பன் பிள்ளைக்குள்ள பிரிவினை உண்டாக்குற சாத்தானை வெளியேறுன்னு சொல்லு. மாமி மருமகளுக்குள்ள பிரிவினை உண்டாக்குற சாத்தானை வெளியேறுன்னு சொல்லு. சாத்தானை துரத்துங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களை ஆவன விசுவாசங்களை துரத்துவார்கள். உன் வீட்டில் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் சாத்தான் இருப்பான். அதை நீ முறியடிக்கணும், அதை நீ துரத்தணும். கஷ்டத்தை கொண்டு வர்றானா சொல்லு, சாத்தானே உன்னை துரத்துகிறேன் வெளியேறி சொல்லு. இதெல்லாம் செய்யாம உட்கார்ந்துக்கிட்டு கூட்டத்தில் போய் உட்கார்ந்து, கோயிலில் போய் உட்கார்ந்துட்டு, திருவிழா கூட்டத்தில் போய் கூட்டத்தோட கூட்டமாக நின்றுட்டு அவங்க என்ன அவங்க மனசுல உள்ளதை உணர்றாங்களோ அதை கேட்டு நீ வந்து இருக்கிற. நீ உட்கார்ந்து உனக்கு என்ன தேவை? ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் உனக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த கூட்டத்தை எப்படி நடத்தணும், பாடலாராதனை எப்படி நடத்தணும், யாரை கொண்டு வந்து கன்வென்ஷன் நடத்தணும், யாரை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வைக்கணும், அதுதான் அவன் வேலை. ஆனால் இயேசுடைய வேலை என்ன தெரியுமா? தனியாக யார் அவரை தேடி வந்திருக்கிறார்களோ, யார் அவரை கூப்பிடுகிறார்களோ அங்க வர்றாரு. கூட்டத்தில் இல்ல, தனிமையில. நீ எங்க கூப்பிட்டாலும் நான் ஆபத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. வருவாரு வருவாரு. அந்த நேரத்தில் உடனே வர்றதை நீ பார்க்க முடியும், உடனே அந்த இடத்துல மாற்றம் நடக்கிறதை நீ பார்க்க முடியும், உன் கஷ்டம் தீர்கிறதை நீ பார்க்க முடியும். இதை பண்ணி பாரு. ஒரு நோய், ஒரு முடியாத சூழ்நிலை வரும்போது டாக்டர் பார்ப்போமா, அங்கே போவோமா அங்கே போவோமா, அவங்கள கூப்பிடுமா இவங்க கூப்பிடுமா நினைக்கல. இது இந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டு பாரு. உடனே 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 எதுவுமே வீட்டில் இல்லை, ஒன்றுமே இல்லை, கூப்பிட்டு பாரு, கேட்டு பாரு, ஒரு உதவி செய்வார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீ பண்ணிப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, இது என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறது சொல்றேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, கண்ணை மூடி குருவமத்தி தூக்கி ப்ளீஸ் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். எப்போ இதை என்னை விட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படிங்க. இதை தாங்க பலத்தை தாங்க, ரெண்டே தான் பிரேயருக்கு, ரெண்டு தான். ஒன்று தாங்க பலத்தை தான், இல்லை இதை என்னை விட்டு நினைச்சி எடுத்துரு, இதை அகற்றிடு. உனக்கு விரோதமாக ஒன்றும் நிற்க முடியாது. இயேசு ஜெபிச்சது போல இதோ இப்படி சித்தத்தை செய்வதற்கு நான் தயாராக, நான் வருகிறேன். ஒப்படைத்த பொழுது ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான்.
உன்னை பலப்படுத்துவதற்கு பல தூதர்கள் இருக்கிறார்கள். உதவியாளர் உதவி ஆவி இருக்கிறது. மனுஷன் உதவி பெற மாட்டான், ஆனா தூதர்கள் வருவார்கள், பரிசுத்தவான்கள் வருவார்கள், இயேசு வருவார், பரிசுத்த ஆவியானவர் வருவார். நீ ஆவியில் இருக்கணும், நீ ஆவியில கூப்பிடணும். என்ன பிரச்சனைனாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி புருவமத்தி மேல தூக்கி மௌனமா இருந்து உங்க ஆவியில நீங்க நினைச்சீங்க. ஆவிய முதல்ல சொல்ல வேண்டிய வார்த்தை, மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தை நான் இப்பொழுது ரிசீவ் பண்ணுகிறேன். இப்ப அதை சொல்லுங்க பார்ப்போம். அதை சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஆவியின் கிரியை பயங்கரமா இருக்கும். இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தை நான் இப்பொழுது ரிசீவ் பண்ணுறேன், கூப்பிடுறேன், எனக்கு உதவி செய்யுங்க. உங்க ரத்தம் எனக்கு உதவி செய்யட்டும். மாசற்ற விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தமே இப்பொழுது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்பொழுது எனக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிற இந்த ஆவிகளை இப்பொழுது அழிச்சிருங்க. இந்த ரத்தத்தை பயன்படுத்தினாலே போதும், அலறி ஓடுவான். அல்லேலூயா ஆமென் என்று சொன்னால் அலறி ஓடுவான். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அரவாரம் பரலோகத்தில் எழுப்புகின்ற இடி மூலகம். அல்லேலூயா அல்லேலூயா அரவாரம் பரலோகத்தில் எழுப்புகின்ற இடி மூலகம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு பாடும் பாட்டு, பூமியிலே சாத்தானுக்கு வைக்கும் வேட்டு. அல்லேலூயா கர்த்தருக்கு பாடும் பாட்டு, பூமியிலே சாத்தானுக்கு வைக்கும் வேட்டு. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அரவாரம் பரலோகத்தில் எழுப்புகின்ற இடி மூலகம். அல்லேலூயா அல்லேலூயா அரவாரம் பரலோகத்தில் எழுப்புகின்ற இடி மூலகம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. பாட்டு பாடு, உன்னை விட்டு ஓடுவார் சாத்தானே. அல்லேலூயா கர்த்தருக்கு பாட்டு பாடு, பூமியிலே சாத்தானுக்கு வைக்கும் வேட்டு. அல்லேலூயா கர்த்தருக்கு பாடும் பாட்டு, பூமியிலே சாத்தானுக்கு வைக்கும் வேட்டு. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அரவாரம் பரலோகத்தில் எழுப்புகின்ற இடி மூலகம். அல்லேலூயா அல்லேலூயா அரவாரம் பரலோகத்தில் எழுப்புகின்ற இடி மூலகம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. அப்படியே பாடிக்கலாம். அல்லேலூயா சத்தமாய் வாய் திறந்து பாருங்க. வாய் திறந்து பாருங்க, கை தட்டி. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா
உள்ளுக்குள்ள ஆவியில் அப்படியே ஓடிட்டே இருக்கிறோம். இது பரலோகத்தில் நடக்கிற ஆரவாரம், இது உனக்குள்ள நடக்கட்டும். இது பயங்கரமான சக்தி வாய்ந்த மந்திரம். இது பாட்டு அல்ல, பாட்டு மட்டுமல்ல, இந்த வார்த்தையை கேட்டாலே அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தையை நீ எழுப்பினாலே தேவ மகிமை இறங்கும். இந்த வார்த்தையை உள்ளத்தில் ஆவியில் நீ ஆரம்பித்தாலே தேவன் செயலாற்ற ஆரம்பித்து விடுவார். தேவன் இறங்கி வர ஆரம்பித்து விடுவார். தேவன் உனக்குள்ள செயலாற்ற ஆரம்பித்து விடுவார். தேவனை, தேவ ஆவியானவரை செயல்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்றால் ஆமென். ஆமென் ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது, நீ அவர் ஆமென் என்று அழைக்கும் போது உனக்கு நீ விரும்புகிற காரியம் அந்த இடத்துல நடக்கும். ஆமென் என்கிற வார்த்தை அது ஆமோதிப்பது, நடப்பதாக. நீர் வருவீராக, நீர் இது நடத்துவீராக, நீர் பேசுவீராக. இந்த உணர்வோடு நீங்கள் எப்படி இந்த உள்ளுக்குள்ள இதே மாதிரி மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் உங்கள் ஆவியை அப்படியே நீங்கள் எழுப்பிட்டு உங்கள் ஆவியிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிங்க. இதுக்கு ஒரு மியூசிக் தேவையில்லை, கைதிட்டு தேவையில்லை. உங்கள் ஆவியில் இந்த சவுண்டு எழுப்பணும், ஆவியில் நீங்கள் இதை ஆரம்பிக்கணும், ஆவியில் நீங்கள் துதிக்கணும், ஆவியில் நீங்கள் ஆராதிக்கணும். இது மட்டும் போதும். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, செத்து கிடந்த எங்களுடைய ஆவியை உம்மை தொழுது கொள்கிற ஆராதிக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் உயிர் வரை செய்தீரப்பா. ரோமியர் 10:13 படி அவரை தொழுது கொள்கிறவர் ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், இழந்து போனதை ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால் இன்னைக்கு இந்த தொழுகை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் இல்லை, ஒரு முழு ஜெபத்தில் இல்லை, ஓச கூட்டத்தில் இல்லை, ஒரு ஜெப கூட்டத்தில் இல்லை, ஒரு கோயில் முறையில் இல்லை, ஒரு திருவிழா கூட்டத்தில் இல்லை. ஆனால் இங்கே நம்ம பண்ணுறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறது உதவி என்னென்னா பணமோ வேறு ஏதோ ஒரு உதவி இல்லை. நீங்கள் அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னா, நீ நினச்ச காரியம் நடக்கணும்னா, அந்த பரலோகமாகிய தாய் வீடு உனக்கு சொந்தமாகணும்னு சொன்னால் நீ ஆவியில் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீ ஆவியில் டெய்லி ஆராதிக்க வேண்டும். எப்படி இந்த கைலாச மகாரிஷி நாள்தோறும் அந்த குறிப்பிட்ட நேரம் ஜெப நேரத்தை ஒதுக்கி அந்த நேரம் கடவுளுக்குரியன்னு சொல்லி அந்த நேரத்தை கடவுளோடு செலவிட்டாரோ, அதுதான் அவரை அந்த பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போனது. பரலோகத்துக்கு வழி நடத்துகிறது. நீ அவருக்கு காத்திருப்பு. தேவனை என்னை இந்த உன்னதங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி வாழும்படி இப்போ என்னை வழி நடத்தி செல்லுங்க. நீங்கள் ஆவியில் சொல்லுங்கள், இப்போ நடக்கும். ஆனால் இப்போ ஜெபத்தை முடிக்க போகிறோம், நேரம் ஆயிடுச்சு. இதை வீட்டில் போய் பண்ணுங்க. நீ தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. நீ தூங்கும்போது கூட இதை பண்ணிக்கிட்டே ஆவியில் அவரோட உறவாடிக்கிட்டே நீ படிக்கலாம். இப்போ எப்படி நீங்கள் ஆவியில் உறவாடி படிக்கிறீங்களோ இதே மாதிரி நீ தூங்கும்போது உறவாடி பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் தூங்குற மாதிரி தான் கண்ணு மூடி இருக்கிறீங்க, வாயை மூடி இருக்கிறீங்க. ஆனால் ஆவி என்ன செஞ்சிட்ருக்கு? இதே பாட்டை பாடி அல்லேலூயா. ஒரு நாள் நான் ஜெபத்தில் தியானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த இது உள்ளுக்குள்ளே ஆவியில் ஓடிக்கே இருந்துச்சு. அல்லேலூயா 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 அப்படி தான் எனக்கு பாட்ட ஆரம்பிச்சு. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அன்னைக்கு பூரா மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்னைக்கு பூரா எனக்கு இருந்த பலன், அன்னைக்கு பூரா எனக்கு இருந்த ஒரு பரவச நிலை பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ஆவியில் இது ஆரம்பிச்சது. இப்போவும் அது உங்களுக்குள்ள நடக்கும். இந்த ஆமென் ஆமென் இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை. ஆமென்ங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இதை யாருமே யூஸ் பண்ணுறதில்லை. ஆனால் முன்னாடி பரிசுத்தவான்கள் இதை யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நீ ஆவிக்குள்ள போகும்போது அவனுக்கு வெளிப்படுத்தப்படும்.
அதனால் இந்த வார்த்தைகளை இது மாதிரி பாடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு பாடும் பாட்டு பூமியிலே சாத்தானுக்கு வைக்கிற வேண்டியது. நன்றி தகப்பனே. ஒரு பிள்ளைகள் ஆவியிலே மூடு உறவாடி மூடு ஆண்டவரே நெருங்கி ஐக்கியத்திலே வாழ்வார்களாக. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிள்ளைகளுக்கு கடத்தில் ஒப்படைக்கிறேன். இதோ கடந்து செல்கிறார்கள். இதோ தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு குடும்பத்திற்கு உள்ளே கடந்து செல்கிறார்கள். குடும்பத்திலே கலகத்தை மூட்டுகிற பிரிவினை உண்டாக்குற எல்லா சாத்தானையுடைய கிரியில் அளிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய தீய சக்திகள், பொறாமையின் ஆவிகள், கவலையின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கண்ணீரின் ஆவிகள், இன்னும் பலவிதமான விலையினங்களை வியாதிகளை உண்டாக்குகிற பிசாசுகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது என்னை வீட்டை விட்டு வெளியேறுவதாக, சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக, கலகக்காரனை வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். வறுமையை தரித்திரத்தை கொண்டு வர சாத்தானை வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறேன் ஐயா. சமாதானத்தின் தேவனே, இப்பொழுது உங்களுடைய சமாதானத்தை நான் கட்டவிழ்கிறேன். சிலுவையிலே சம்பாதித்த தேவ சமாதானம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்குள்ளும் இப்பொழுது தங்குவதாக, அத்தனை பேரையும் நிரப்புவதாக. நீ போகிற வீடுகளில் சமாதான வாழ்க்கையில் சொல்லு. அந்த சமாதானம் அதுக்குரிய பாத்திரம் அங்கு இருந்தால் தங்கும் என்று சொன்னீரே. இப்பொழுது தேவசாய நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உம்முடைய சமாதானத்தை நான் கட்டவிழ்கிறேன். உம்முடைய சமாதானம் தங்கும்படியாக நான் இப்பொழுது சொல்லிக்கிறேன். சிலுவையிலே சம்பாதித்த தேவ சமாதானம் இப்பொழுது இருதயத்திலே குடும்பத்தை நிரப்புவதாக. நீர் சிலுவையிலே சம்பாதித்த தெய்வீக ஆசீர்வாதங்கள், உணவுக்குரிய ஆசீர்வாதங்கள் உமது பாதத்திலே காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை குடும்பத்தாரையும் நிரப்புவதாக. குடும்பத்துக்குள்ளே உடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிவதாக. உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை, அந்த அற்புதங்களை செய்ய சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், பேய்களை ஊட்டுகிற வல்லமை, நோய்களை குணமாக்குகிற வரம், ஆவியலை பழுத்தெறிகிற வரம், ஞான வரம், சகல வரங்களும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஆவிக்குரிய இரத்தத்தால் கழுவப்பட்ட மீட்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளுக்குள்ளும் கிரியை செய்வதாக. உம்முடைய மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தை உச்சரிக்கின்ற ஆவியிலே ஆண்டவரே, அதை உச்சரித்து அதை பயன்படுத்தி தொழுது கொள்கிற அத்தனை பேருக்குள்ளே உம்முடைய இரத்தம் வெற்றியை கொடுப்பதாக, விடுதலையை கொடுப்பதாக. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடு, மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக என்று செபிக்கிறேன். பிலிப்பியர் 4:19 எல்லா குறைகளும் நிறைவாக அப்பா. வாளாகல்ல தலையாக இருப்பார்கள், கீழாகல்ல மேலா இருப்பார்களாக. உம்முடைய பிரசனத்தினாலே நிறைந்திருப்பார்களாக. உம்முடைய ஆவியினாலே நிறைந்திருப்பார்களாக. ஆவியிலே நிரம்பி எப்பொழுதும் வழிநடத்தப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நான் வேறு வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நான் வேறு வேறல்ல, நாம் இருவரும். கடைசியாக கரங்களை வீழ்த்தி, நான் வேறு வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இன்னைக்கு இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன
இயேசு நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானே தனத்தானே தந்தானே தந்தனத்தானே. அப்படியே நாம் இயேசுவை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போகிறோம். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி தேவ மகிமையிலே மூடப்பட்டு இப்பொழுது நாம் வீட்டுக்கு கடந்து செல்லுகிறோம். நாம் போகும்போதே நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கோணலானவைகளை, நமக்கு விரோதமானவர்களை, நமக்கு தீமையானதை, தீய ஆவிகளை, வான்வெளியில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை எல்லாம் இது நிர்மூலமாக்கி உங்களை மிகவும் விடுதலையோடு, செழிப்போடு, நிறைவோடு, நிம்மதியோடு இந்த இயேசு உங்களை வாழ வைப்பார் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எங்களை நல்ல தகப்பனே, உம்முடைய குமாரன் இயேசு இப்பொழுது இவர்களோடு வீட்டுக்கு கூட போகிறார். இயேசுவோடு போகிறார்கள். இந்த வாரம் முழுவதும் அடுத்து உம்முடைய பாதங்களை கூடும் வரைக்கு உம்மோடு இருந்து உம்மோடு பலனடைந்து இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சோதனைகளையும், பாடுகளையும், கஷ்டங்களையும், சிலுவைகளையும் மன மகிழ்ச்சியோடு சந்திக்க உமது பிள்ளைகளுக்கு பலனை கட்டளையிடுகிறார்கள். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேரும் உம்முடைய பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்த பாடுகளினால், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சிலுவையினால், இவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா விதமான தீமையினாலும் மேன்மை அடைவார்களாக, வெற்றி அடைவார்களாக, அந்த பரலோகத்தினுடைய ஆற்றலையும் மகிமையையும் சக்தியையும் பெற்றுக்கொள்வார்களாக. எல்லாவற்றையும் கரத்தில் படைக்கிறேன். இந்த உலகமெங்கும் இருக்கிற அத்தனை பேரும் இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பார்த்து, ஆண்டவரே, இந்த தேவசாயல் நிகழ்ச்சியின் மூலமாக குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிசாசு வெளியேறட்டும், குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியேறட்டும், குடும்பங்களில் தரித்திரங்கள், வறுமையின் ஆவிகள் வெளியேறட்டும், அவர் உடம்புக்குள்ளே கிரியை செய்கிற கோபத்தின் ஆவிகள், வெறுப்பின் ஆவிகள், பகைமையின் ஆவிகள், கவலையின் ஆவிகள், கண்ணீரின் ஆவிகள், வறுமையின் ஆவிகள், வெளியேறப்படுகிற ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக. உலகம் எங்கும் இருக்கிற அத்தனை பேரும் தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கவும், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் ஆவி ஜீவனை பெற்றுக்கொள்ளவும், இந்த தேவசாய நிகழ்ச்சி ஒவ்வொருவரையும் உங்களுடைய சாயலாய் மாற்றட்டும், ஜீவனுள்ளவர்களாய், உங்களுடைய உயிருள்ளவர்களாய் மாற்றட்டும், உருமாறுவார்களாக, மறுரூபம் அடைவார்களாக. மறுரூபம் அடைந்து உம்மோடு 24 மணி நேரம் ஆவியிலே சஞ்சரிக்கும் கருணையை, இரக்கத்தை, கிருபையை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவே, உம்முடைய தேவ கிருபை உம்மோடு சஞ்சரிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் மாற்றி, எல்லா சிலுவைகளையும், பாடுகளையும், ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சிலுவைகளை, பாடுகளை, துன்பங்களை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அதன் மீது வெற்றி கொள்ளும்படி உங்கள் கிருபை உமது பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும். இவர்களை உமக்கு பிரியமானவர்களாக, உம்மை சந்தோஷப்படுத்துவர்களாக, இவருடைய நடை, உடை, சொல், செயல், சிந்தனைகள், இவருடைய எல்லா செயல்களின் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய பலனை நான் இப்பொழுது கட்டவிழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். உன்னதத்தினுடைய ஆற்றலை, சக்தியை கட்டவிழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். வெற்றியின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது கட்டளையிடுகிறேன். சிலுவையிலே சம்பாதித்த வெற்றி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன், ஏதோ ஒரு ஆராதனையை கலந்து கொண்டு தொழுது கொண்டு போகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் செழிப்பை ஆசீர்வாதமாக கட்டளையிடுகிறேன். கடன் கொடுக்கிறவர்களாக இவர்கள் மாறுபடி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் இப்பொழுது கட்டவிழ்கிறேன். பொருளாதார ஆசீர்வாதங்களை கட்டவிழ்கிறேன். செல்வம், செழிப்பை இப்பொழுது கட்டவிழ்கிறேன். இவர்கள் உழைக்கிற உழைப்பின் பலன், ஆசீர்வாதங்கள், பணம், தானியங்கள், ஆடு மாடுகள் குடும்பத்திலே பெருகுவதாக, தங்குவதாக. இயேசுவின் விலையேற பெற்ற மாசற்ற இரத்தத்தினாலே சாபங்கள் நீங்கி கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நிலம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தினாலே பாவங்கள் நீங்கி இவருடைய பிள்ளைகள் கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் கொடுத்த துணை மனைவிகள் இவர்களுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்க ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. குடும்பத்தை நடத்துகிற ஞானம் நிறைந்தவர்களாக ஸ்திரீகள், பெண்கள், இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் இப்பொழுது ஞானம் நிறைந்தவர்களாக, முதல் மனுஷியாகிய ஏவாளுக்கு கொடுத்த அந்த அபூர்வ சக்தி ஞானம் உங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் உமது பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆவியானவர்களுடைய ஞானத்தின் வரம் உமது பிள்ளைகளை வழி நடத்தட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை வழிநடத்தல் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே உட்காருவோம்.